welcome to another video. This is Bison review. So Bison பற்றியான 5 important points. ஃபர்ஸ்ட், பைசன் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, பைசன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வகையில் வந்து நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் மீறி ஒரு ஒற்றுமையாக நம்ம பார்க்குற ஒரு விஷயமா வந்து அது இருக்குது. ஆனால் ஸ்டில் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து எப்படி நம்ம வேறு ஸ்டேட்ஸு, அந்த ஊர் இந்த ஊர், இது வந்து வேறு நாடு, இந்தியா பாகிஸ்தான்னு பிரிஞ்சுருக்கோம்ல, அதுவுமே இருக்கும். என்ன ஒரு விஷயம் யூனிட்டிக்கான ஒரு சிம்பலாக இருந்தாலும் அதுலேயுமே வந்து நம்ம நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம். இந்த படத்துலேயே வர மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஜாதி பிரச்சனை மாதிரி அது ஒரு பிரச்சனை. ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் த குளோபல் எனிமிட்டி. அதுதான் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சொல்கிற ஒரு விஷயம். தென் வந்து இந்த படத்தோட மேக்கிங் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. கிராஃப்ட் வைஸ் பார்த்தா சூப்பரான ஒரு படம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படின்லாம் பார்க்காம கிராஃப்டாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேக்கிங்கில் எல்லாத்துலேயுமே சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மாரி செல்வராஜோட எல்லா படமும் நல்ல பெஸ்ட் ஒர்க் தான், பட் இதுவுமே அதே குவாலிட்டியில் கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. இது எப்படி நம்ம பக்கத்து ஸ்டேட்லேருந்து வர படங்கள் வந்து குளோபலி எல்லாருமே பார்க்குறாங்களோ அது மாதிரி இதையும் நம்ம பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதை பற்றி பின்னாடி பேசுகிறேன். இப்போ வந்து தென் படத்தில் ரைட்டிங்ஸ், இப்போ கேரக்டர் ரைட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ சில கேரக்டர்ஸ் இந்த லாலோட கேரக்டர், அமீர் கேரக்டர், தென் வந்து பசுபதி, இவங்க எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அவங்களோட கேரக்டர்ஸோட ரைட்டிங்கும் அது கொடுத்த வெயிட்டேஜ், ஒரு சீன் எந்த கேரக்டர், எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ பிரச்சனை வந்து யார், ஸோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொந்த பகைகள் சண்டை போட்டுக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன கேஸ்ட்டை சேர்ந்தவங்கன்றதை வச்சு அவங்க சுற்றி இருக்கவங்களாம் ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்கன்றது தான் இதுதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஓ அப்படிதானா அப்படின்ற மாதிரி நம்மளே புரிஞ்சுக்கணும். இன்னொன்று எப்படின்னா, இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். படத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டைம்லையும் நிறைய கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பட் எல்லா கேரக்டர்ஸோட எய்ம் அண்டு ஒர்க் என்னென்னா, இந்த கிட்டாங்கிற கேரக்டரை எப்படியா தூக்கிட்டு கொண்டு போய் டாப்பில் வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டாப்பில் வைக்கிறதுக்கு எல்லோரும் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, இதுதான் வந்து நம்ம சொசைட்டியாக இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து கீழேருந்து வரான் அப்படின்னா அவன் யார் என்னன்னெலாம் பார்க்காம, இவன் நம்ம ஆள், நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடணும். கிட்டானை வந்து அப்படி தான், அந்த ஊரில் ஒவ்வொரு லெவல் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஊருக்குள்ளே வந்து ஊர் டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க, அப்புறம் ஊர் டீமில் இருந்தால் கிளப் டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க, கிளப் டீம்லேருந்து தமிழ்நாடு டீம், அங்கே இந்தியா டீம், எங்கே போனாலுமே வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அதெல்லாம் மீறி அப்புறம் அவன் அவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இவன் இதால் தான் போனான், ஒருத்தன் வந்து இவன் வந்து கஷ்டப்பட்டுலாம் போகல, கோட்டாவில் போனான், ரெஃபரன்ஸில் போனான் அப்படின்னு சொல்லி அவனோட உழைப்பையே வந்து இது பண்ணுறது. ஸோ ஒருத்தர் எங்கேருந்து வரான், யாராக இருக்கான், அவனோட கேஸ்ட் என்ன அப்படின்லாம் பார்க்காம அவன் நம்மால் நம்ம படம் அப்படின்னு கொண்டாடணும். அதே தான் மாரி செல்வராஜுக்கும் சொல்கிறேன். மாரி செல்வராஜ் படம்னாலே வந்து இது வேண்டாம், இவன் படத்தில் எதுக்கு பார்த்துக்கிட்டு, நம்ம சென்னை மாதிரி சிட்டிஸில் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. நூறு சைடில் வந்து இவன் இந்த கேஸ்ட்டு, அதனால் இந்த படத்தில் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் இருக்குல்ல, அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி கிராஃப்ட் சினிமாங்கிறதுல கிராஃப்டே கிடையாது. சினிமா வந்து சினிமாவில் கேஸ்டே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒன்று தான். மாரி செல்வராஜ் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, லைக் அவர் வந்து மேல் கேஸ்டில் இருக்கவங்களை கெட்டவங்களாவே காட்டுறாரு, வில்லன் சைடில் ஏன் நல்லவனே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னடா பேசுகிற, வில்லன் சைடில் எதுக்கு நல்லவங்க இருக்கணும் அப்படின்னு. பட் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா யாருமே வில்லனைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே இது தப்பு, இதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இந்த டைரக்டர் இப்படி தான் அப்படின்னு நம்ம இல்லாமல், இது நம்ம டைரக்டர், நம்ம படம், இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே யுனைட்டாக இருந்து
நம்ம எந்த ஊர்லேருந்து எந்த படம் வந்தாலும் லைக் நம்ம மற்ற ஸ்டேட் படங்களை கொண்டாடுறோம், எல்லா படங்களையும் கொண்டாடுறோம். ஆடியன்ஸ் வந்து மற்ற ஸ்டேட்லேருந்து படங்கள் வந்துச்சுன்னா, இல்லை அந்த ஊர் கர்நாடகா மாதிரி வருமா, கேரளா மாதிரி வருமானலாம் சொல்கிறோம். பட் அங்கேயுமே பெரிய ஹீரோ படங்களை நம்ம கொண்டாடுறதில்ல. நம்ம கொண்டாடுறது எல்லாமே இந்த கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ் தான் கொண்டாடுறோம். அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஊர் படங்களில் வந்து நம்ம என்ன ஷோகேஸ் பண்ணுறோன்னா, இந்த ஊரில் வர பெரிய ஹீரோ குப்பைகளை தான் வந்து மற்ற ஊருக்கு காட்டி இதான் எங்கள் ஊர் படம்னு சொல்கிறோம். அதுக்கு அப்படி சொன்னால் அவன் வந்து என்னடா இதை தான் எடுத்து வச்சுருக்கீங்களா, நான் நைட்டு ஃபுல்லாக இதான் ஓட்டிகிட்டு இருந்தீங்களான்னு கேட்பான். அது இல்லாமல் நம்ம ஊரில் சின்ன சின்ன படங்கள், இப்போ பேட் கேர்ள்னு படம் வந்துச்சு, அப்புறம் வந்து பறந்து போ வந்துச்சு, அப்புறம் வந்து இது இப்போ பைசன், இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்கிற படத்தை வைடர் ஆடியன்ஸ் பார்த்து ஆந்திராவிலையும் கேரளாவிலையும் அவங்க பார்த்துட்டு ஓ பரவாயில்ல தமிழில் நல்லா எடுக்கிறாங்களேன்னு அவங்க பேசணும். நம்ம பேசுகிறது நம்மளோட மனசு இது. அதே மாதிரி அவங்களையும் பேச வைக்கணுங்கிறது நம்ம கடமைன்னு சொல்ல வரோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த படத்தை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒருத்தன் யார் என்ன, அவன் என்ன ஜாதி என்ன ஆளுங்கன்னு பார்க்காம அவனோட வெற்றியை மொத்தமாக கொண்டாடுறோம்ல ஒரு சொசைட்டி. மாரி செல்வராஜ் படம், ரஞ்சித் படம், யார் படம் நல்லா இருக்கா, நல்ல உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா நம்ம கொண்டாடுறோம். நம்ம யார் என்னன்னு பார்க்குறதில்ல. அந்த விஷயத்த மாறாமல் என்றைக்குமே அதே மாதிரி ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட் அப்படியே பார்த்து நம்ம கொண்டு போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். பைசனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், வேலியை தாண்டி ஓடுறத விட அந்த வேலியை தன்னை சுற்றி போட விடாத அளவுக்கு ஓடுறான் பற்றியா, அந்த ஓட்டம் இருக்குது. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளும் அந்த வேலியை உடச்சி எல்லோரும் ஒன்றா இருப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.